தான் திருடி பிறரை நம்பாள் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. தான் ஒரு திருடியா இருந்துகிட்டு மத்தவங்க யாரையும் நம்ப மாட்டா, சந்தேகப்படுவாங்கிறது இதனோட பொருள். இது இந்த பறவைக்கு நல்லாவே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். இந்த பறவையோட பார்வையில படுற ஷைனிங்கான பொருட்கள் எல்லாம் இதை தூக்கிட்டு போய் தன்னோட கூட்ட அலங்கரிச்சுக்குமா. இது மனுஷங்களோட நல்லா பழகணும் ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன். சில வீடியோக்கள்லயும் மனுஷங்க சாப்பாடு கொடுக்கும்போது இது சாப்பிட்டு நான் பார்த்திருக்கேன். கோவிட் டைம்ல தான் இந்த பறவை ஜோடியை நான் அடிக்கடி நோட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க தோட்டத்துல இருக்க சப்போட்டா மரங்களுக்கு இந்த ஜோடி அடிக்கடி விசிட் பண்ணோம். எப்போதுமே ஒன்னா தெரிஞ்சுதான் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப லவ்வோடய அஃபெக்ஷனோடய இருக்கும். இதுங்க கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஷைனிங்கான பேப்பர்ஸ், பழைய பேனா மூடி, குட்டி குட்டி பெபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இதுங்க சத்தம் கேட்டாலே போய் நிப்பேன். இதுங்களுக்காக அமேசான்ல கூட இந்த கலர் கலரான கோழி குண்டுகளை வாங்கி போட்டு பார்த்தேன். இதுக்கு வர்ற இடத்துக்கு பக்கத்துல அந்த பொருட்களை கொண்டு போய் போட்டுட்டு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இதுக்கு ஒரு நேரம் கூட அந்த பொருட்களை தொட்டு பார்த்ததே கிடையாது. என்னோட சத்தம் கேட்டாலோ இல்ல நான் பக்கத்துல போறது தெரிஞ்சாலோ அது உடனே பறந்து போயிடும். இந்த பறவைகள் வித்தியாசமா சவுண்ட் கொடுக்கும். சில சமயம் வேற பறவைகளை ஏமாத்துறதுக்கு அந்த பறவைகள் மாதிரி கூட சத்தம் போடுமா. இவ்வளவு ஏன் மனுஷங்க மாதிரி கூட மிமிக்ரி பண்ணுமா. இந்த பறவையோட பேரு ரூஃபஸ் ட்ரீபை. தென்னையை தாக்குற காண்டாமிருக வண்டு பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காண்டாமிருக வண்டோட முட்டையில இருந்து வர்ற புழுக்கள் தென்னங்குருத்தை அரிச்சு தென்னை மரத்தை முழுமையா பட்டு போக வச்சிரும். இந்த ரூஃபஸ் ட்ரீபை காண்டாமிருக வண்டை தேடி தேடி சாப்பிடும். இது நிறைய பழங்கள் சாப்பிடுறதுனால விதை பரவலாக்கத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இதுங்க என்ன நம்பாம போனதை பத்தி நான் கவலைப்படல. நம்ம தோட்டத்துல இருந்தாலே போதும். இந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல 2 ஹார்ட் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க.